உங்க காரோட டேஷ்போர்ட்ல இபிஎஸ் லைட் எரிஞ்சு ஸ்டீரிங் திருப்புறது ரொம்ப டைட்டா ஹெவியா இருக்குதுன்னா, சிம்பிளா சொன்னா உங்க கார்ல ஹைட்ராலிக் ஸ்டீரிங் இல்ல, எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் இபிஎஸ் தான் இருக்கு. அதாவது ஆயில், பம்ப், பெல்ட் எல்லாம் இல்ல, மோட்டார் பிளஸ் சென்சர் பிளஸ் இசியூ தான் பாஸ். எரர் கோட்ஸ் C1290, C1291, C2414, C1604 இதெல்லாம் சேர்ந்து ஒரே கன்க்ளூஷன் தான் காட்டுது. ஒண்ணா பிரேக் பண்ணி சொல்றேன். ஆரம்ப கலர் C1290, C1291 டார்க் சென்சர் ஃபால்ட். இதுதான் மெயின் வில்லன். டார்க் சென்சர் என்ன பண்றதுன்னா, நீ ஸ்டீரிங்க எந்த பக்கம் எவ்ளோ ஃபோர்ஸ்ல திருப்புறன்னு இபிஎஸ் மோட்டருக்கு சிக்னல் அனுப்பும். இந்த சென்சர் போயிடுச்சுன்னா சிஸ்டம் சேஃப்டிக்காக பவரை கட் பண்ணிடும். ஸ்டீரிங் ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட் ஆகும். அப்போதான் ஐயோ ஸ்டீரிங் ஜாம் ஆகிடுச்சேன்னு ஃபீல் வரும். மஞ்சள் கலர் C2414 மோட்டார் கரண்ட் இஷ்யூ. இதன் மீனிங் என்னன்னா, ஸ்டீரிங் மோட்டார் அதிக கரண்ட் இழுக்குது, இல்ல கரண்ட் ஃப்ளோ ப்ராப்பரா இல்ல. மோட்டார் டைட் ஆகி இருக்கலாம், இல்ல வயரிங் இல்ல சென்சர் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கலாம். நீல கலர் C1604 இபிஎஸ் இசியூ ஆர் மாடியூல் ப்ராப்ளம். இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. இபிஎஸ் சிஸ்டமா கண்ட்ரோல் பண்ற இசியூ ஆர் மாடியூல்ல ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். லூஸ் கனெக்ஷன் அல்லது மாடியூல் வீக் எதுவும் இருக்கலாம். பாட்டம் லைன் என்னன்னா, இந்த கோட்ஸ் எல்லாமே ஸ்டியரிங் காலம் அசெம்பிளி, இபிஎஸ் மாடியூல் இதோட தான் டைரக்ட்லி கனெக்டட். ஃபிக்ஸ் பண்ண ரெண்டு மெயின் வழி இருக்கு. ஒன்னு, ஸ்டியரிங் காலம் அசெம்பிளி சேஞ்ச் பண்றது. ஹியூண்டாய் ஆர் கியா கார்ஸ்ல டார்க் சென்சர் மட்டும் தனியா யூசுவலா கிடைக்காது. சோ சென்சர் கன்ஃபார்மா போயிருந்தா காலம் சேஞ்ச் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ரெண்டு, இபிஎஸ் மாடியூல் ஆர் இசியூ. C1604 கோட் காலம் சேஞ்ச் பண்ணியும் கிளியர் ஆகலனா இபிஎஸ் மாடியூல் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். பிக் எக்ஸ்பென்ஸ் முன்னாடி இந்த சீப் செக்ஸ் பண்ணுங்க. பேட்டரி வீக்கா இருந்தாலே இபிஎஸ் சிஸ்டம் வேலை செய்யாது. வோல்டேஜ் செக் மஸ்ட். இபிஎஸ் ஃபியூஸ் ஓகே இருக்கா, வயர்ல ராட் பைட் இல்ல லூஸ் கனெக்ஷன் இல்லையான்னு பாருங்க. பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், அதாவது மெக்கானிக் லெவல் டிப்ஸ். ஒன்னு, ஸ்டீரிங் அடியில இருக்கிற இபிஎஸ் மாடியூல் கனெக்டரை கழட்டி கான்டாக்ட் கிளீனர் போட்டு டைட்டா ஃபிட் பண்ணி பாருங்க. ரெண்டு, காலிப்ரேஷன். ஸ்கேனர் மூலமா ஸ்டீரிங் ஆங்கிள் சென்சர் மற்றும் டார்க் சென்சரை 0 பாயிண்ட் காலிப்ரேஷன் சில நேரம் டெம்பரவரியா சால்வ் ஆகும். ஆனா சென்சர் பிசிக்கலா கான்னா இதெல்லாம் யூஸ் இல்ல. மூணு, ரீப்ளேஸ்மெண்ட். C1290, C1291 ரிப்பீட்டா வந்துட்டே இருந்தா டார்க் சென்சர் இல்ல ஃபுல் ஸ்டியரிங் காலம் சேஞ்ச் பண்ணாம எஸ்கேப் கிடையாது. இபிஎஸ் லைட் எரியறப்போ ஹைவே டிரைவ், லாங் டிரைவ், ஸ்பீட் டிரைவ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டியரிங் சடனா லாக் ஆனா ஆக்சிடென்ட் சான்ஸ் ரொம்ப ஹை. மெக்கானிக் கிட்ட எக்ஸாக்ட்டா சொல்ல வேண்டியது. ஒன்னு, ஸ்கேன் பண்ணும்போது C1290, C1291 வருது. டார்க் சென்சர் இஷ்யூ இருக்கலாம், ப்ராப்பரா செக் பண்ணுங்க. ரெண்டு, C1604 காட்டுது, இபிஎஸ் மாடியூல் கனெக்ஷன் லூஸா இருக்கான்னு பாருங்க. மூணு, ஸ்டீரிங் காலம் ரீகண்டிஷன் பாசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. i10 கார்ஸ்ல டார்க் சென்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணினாலே 80% கேசஸ் சால்வ் ஆகுது. ஆனா காலிப்ரேஷன் கரெக்டா 0 பாயிண்ட் ப்ராப்பரா பண்ணலனா ஸ்டீரிங் ஒன் சைடு லைட், ஒன் சைடு டைட் அப்படியே இருக்கும்.